வணக்கம் மிகிதா. ராமநாதபுரம் எம்எஸ்கே நகர் பகுதியைச் சேர்ந்த செல்வி. இவர் மதுரையில் திருமணம் செய்து அங்கு வசித்து வருகிறார். இந்த நிலையில் விடுமுறையில் செல்வி தனது 2 பெண் சிறு குழந்தைகளுடன் அவர் தாயார் வீட்டுக்கு வருவது வழக்கம். அதே போல் தற்போது விடுமுறை என்பதால் 2 பெண் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு நேற்று இரவு தனது தாய் வீட்டுக்கு வந்து தூங்கியுள்ளார். அதிகாலையில் எழுந்து பார்த்தபோது சாய் தீப்தி என்ற ஒரு சிறுமியை காணவில்லை. 2 பேரும் இரட்டையர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் அந்த சிறுமியை தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தார்கள். அதேபோல் காவல்துறைக்கும் புகார் அளித்து காவல்துறையினும் அவரது உறவினர்களும் தொடர்ச்சியாக அந்த சிறுமியை அதிகாலை முதல் தேடி வந்தார்கள். இந்த நிலையில் சுமார் ஒரு 12 மணி அளவில் அந்த சிறுமி அருகிலுள்ள கிணற்றில் சடலமாக கிடப்பது தெரிய வந்து தற்போது மீட்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளார். இந்த தகவல் அறிந்து உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த ராமநாதபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த திருவாடனை அமைச்சர் ராஜு சம்பவ இடத்தில் நேரில் சென்று பிள்ளையை இழந்த ஒரு தாய் மற்றும் தந்தைக்கு ஆறுதலை கூறி இது எதனால் நடந்தது என்பதை உரிய விசாரணை செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு உத்தரவிட்டார். அதேபோல் விரைந்து பிரேத பரிசோதனை செய்து குற்றவாளிகளை கண்டுபிடிக்க வேண்டும். அதேபோல் இதில் யாரேனும் குற்ற செயலில் ஈடுபட்டு இந்த குழந்தையை கொலை செய்யும் நோக்கத்தில் கிணற்றில் தூக்கி போட்டார்களா இல்ல வேறு ஏதேனும் சம்பவங்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து ராமநாதபுரம் நகர் போலீசார் தற்போது வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த நிலையில் இறந்த சிறுமியின் தாய் தந்தை உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனையில் சிறுமியின் உடலை பார்த்து கதறி அழுத சம்பவம் அங்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. நிகிதா.